வெல்கம் வியூவர்ஸ். 2004 லூசியானா. மிச் தன்னுடைய ஃபைனல் செமஸ்டர் படிச்சுட்டு இருந்தாரு. அப்பதான் கைலா அப்படிங்கிற ஒரு பொண்ணை முதல் முறையா மீட் பண்றாரு. அப்படி முதல் முறை பார்த்த உடனே கைலா மேல லவ் வருது. ஆரம்பத்துல கைலாவுக்கு இந்த லவ்ல இஷ்டம் இல்லை அப்படின்னாலுமே சில மாதங்கள்ல கைலாவும் மிச்ச லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா 2 வருடங்கள் கழித்து கைலா மற்றும் மிச் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கைலா சில மாதங்கள்ல பிரெக்னன்ட் ஆகுறாங்க. மிச் கரெக்டா அப்பதான் வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. கைலா பிரெக்னன்டா இருக்கிறதால குழந்தை பிறக்கிற வரைக்குமே வேலைக்கு போகாம வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. அப்படி கைலாவுக்கு குழந்தை பிறக்கிற சமயத்துல மிச் தன்னுடைய வேலையில ரொம்பவே ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்காரு. ரொம்பவே அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சோ கைலா என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா வேலைக்கு போகாம வீட்லயே இருந்து தன்னுடைய குழந்தைய பாத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்படியே சில வருடங்கள் போக ஆரம்பிக்குது. கைலா மறுபடியுமே பிரெக்னன்ட் ஆகுறாங்க. இந்த முறை அவங்களுக்கு ஒரு பையன் பிறக்கிறான். சோ ஒரு பொண்ணு ஒரு பையன், மிச் மற்றும் கைலா அப்படின்னு இந்த கியூட்டான ஃபேமிலி ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. மிச் தன்னுடைய ஃபேமிலி மேல அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தாரு. அவ்வளோ பாசமா இருந்தாரு. ஆனா இது எல்லாமே இப்படி ஆகும் அப்படின்னு அவரு மட்டும் இல்ல, இந்த வீடியோ பார்க்குற நீங்க கூட நினைச்சிருக்க மாட்டீங்க. ட்ரூத் இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரேஞ்சர் தென் ஃபிக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கேட்கறதுக்கு பொய்யா இருக்கக்கூடிய ஆனா உண்மையா நடந்த நிகழ்வை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கு மூளை முக்கியம். ஆனா நம்மளுடைய மூளை எப்படி வேலை செய்யுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். நம்மளுடைய டெய்லி லைஃப்ல சில விஷயங்களை நம்ம தப்பா பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்ம மாத்தினாலே நம்மளுடைய பிரெயினுக்கு அவ்வளோ எஃபெக்டா இருக்கும். நம்மளுடைய பிரெயினை கரெக்டா வழிநடத்த 10 பிரின்சிபல்ஸ் தான் இருக்கு. அந்த 10 பிரின்சிபல்ஸ் என்ன அப்படிங்கறத பிரெயின் ரூல்ஸ் அப்படிங்கிற இந்த புக்ல சொல்லியிருக்காங்க. இந்த புக் சம்மரியை குக்கு எஃப்எம்ல ஆடியோ ஃபார்ம்ல, அதுவும் தமிழ்ல தான் கேட்டேன். ரொம்பவே ஆச்சரியமான பல விஷயங்களை இதுல சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா எல்லாருமே கேட்க வேண்டிய ஒரு புக் தான். இந்த புக் மட்டும் இல்ல, பல புத்தகங்களை ஆடியோ புக்ஸா புக் சம்மரியா குக்கு எஃப்எம்ல அதுவும் நீங்க தமிழ்ல கேட்கலாம். தமிழ் மட்டும் இல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மொழிகளையும் அவைலபிளா இருக்கு. மாதம் இந்த மாதிரியான புத்தகங்களை குக்கு எஃப்எம் ஆட் பண்ணிட்டே வருவாங்க. நீங்க வாக்கிங் போறப்ப இல்ல டிராவல் பண்றப்ப அப்படின்னு ஒரு ஹெட்போன்ஸை போட்டுட்டு ஒரு பாட்டு கேட்கிற மாதிரி ஆடியோ ஃபார்மேட்ல ஒரு புக்கையே கேட்டு முடிக்கலாம். இந்த குக்கு எஃப்எம் உடைய ஒரு வருட சப்ஸ்கிரிப்ஷன் வெறும் 399 மட்டும்தான். ஆனா நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு T5 T50 அப்படிங்கிற இந்த கோட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுல பாதி 199க்கு ஒரு வருடத்திற்கு எல்லா புக்ஸுமே கேட்கலாம். டிஸ்கிரிப்ஷன்ல பின்னாடி கமெண்ட்ல கூப்பன் கோட் மற்றும் லிங்க் கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத இமேஜஸ் மற்றும் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துரும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் மற்றும் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்திருக்கேன். அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே ஹாப்பியா இருந்த மிச் தன்னுடைய ஃபேமிலி மேல ரொம்பவே பாசமா இருந்தாரு. அளவுக்கு அதிகமான அன்பு வச்சிருந்தாரு. ஒவ்வொரு நாளுமே மிச் தன்னுடைய வேலைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய மகள் மற்றும் மகனுடைய பெட்ரூமுக்கு சத்தம் போடாம போய் அவங்க தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து ரசிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு தான் வேலைக்கு போவாரு. ஈவினிங் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே வீட்டுல பேக் யார்ட்ல உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பாடு அப்படின்னு சாப்பிட்டு தூங்க போற வரைக்குமே ஏதாவது கேம்ஸ் விளையாடிட்டு தன்னுடைய ஃபேமிலியோட தான் எல்லா டைமையுமே ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் தூங்க போவாங்க. பெர்ஃபெக்ட்டான ஒரு ஃபேமிலி, பெர்ஃபெக்ட்டான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு மிச்சுடைய வாழ்க்கை. ஆனா அப்பதான் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ரொம்பவே வினோதமான இந்த நிகழ்வு நடக்க ஆரம்பிக்குது. ஒரு நாள்
மிச் ஹால்ல இருக்கிற சோஃபால உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃப் மற்றும் குழந்தைகள் எல்லாருமே வெளியே போயிருந்தாங்க. அப்போ அவர் டிவி பார்த்துட்டு இருந்த அந்த ரூம்ல அவருக்கு சைட்ல ஒரு பெட் லேம்ப் இருந்திருக்கு. அப்படி அவர் டிவி பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சைட்ல இருக்கிற அந்த பெட் லேம்ப் அவருடைய கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஆனா ஏதோ வித்தியாசமா இருக்குது அப்படின்னு அந்த பெட் லேம்பை திரும்பி பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த பெட் லேம்புடைய லைட் பிளர்ரா இருக்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கு. என்ன பிளர்ரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கண்ணை தொடச்சிட்டு மறுபடியுமே பார்க்கிறாரு. இப்போ அந்த லைட் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த லேம்பே பிளர்ரா தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்ப மிச் சுத்தி முத்தியும் ரூம்ல மத்த இடங்கள் எல்லாத்தையுமே பாக்குறாரு. ஆனா அது எல்லாமே ரொம்பவே கிளியரா தெரியுது. இப்ப திரும்பவுமே லேம்ப பார்க்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா அந்த லேம்ப் மட்டும் அப்படியே பிளர்ரா தான் இருந்திருக்கு. இப்ப மிச் தான் பார்த்துட்டு இருந்த டிவி ஆஃப் பண்ணிட்டு அந்த லேம்புக்கு பக்கத்துல போய் பாக்குறாரு. அந்த லேம்புக்கு அவ்வளவு பக்கத்துல இருக்கிறப்ப கூட அந்த லேம்ப் பிளர்ரா தான் தெரிஞ்சிருக்கு. கண்ணுல எல்லாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. சோ அவர் என்ன திங்க் பண்ணாரு அப்படின்னா, என்னாச்சு, நம்மளுக்கு ஏதாவது ஸ்ட்ரோக் வந்துருச்சா, இல்ல நம்மளுடைய உடம்புல ஏதாவது வியாதி வந்துருச்சா அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா மிச் மறுபடியும் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இது ஒண்ணும் இல்ல, நம்ம நல்லா தான் இருக்கோம், இதை பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு மறுபடியுமே சோஃபால போய் உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. சுத்தமா அந்த லேம்பை இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஆனா நமக்கே தெரியும், நம்ம ஒரு இடத்த பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு சைட்ல என்ன இருக்குது, என்ன மூவ் ஆகுது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அந்த மாதிரி தான் அந்த லேம்பும் அவர் அந்த டிவியை பார்த்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு சைட்ல தெரிஞ்சுட்டே இருந்திருக்கு. அதை அவரால் இக்னோர் பண்ணவே முடியல. இப்ப மிச் மறுபடியுமே டிவி ஆஃப் பண்ணிட்டு அந்த லேம்பை திரும்பி பார்க்கிறாரு. இந்த முறை லேம்ப் பிளர்ரா இல்ல, அதற்கு பதிலா அந்த லேம்ப் மட்டும் அப்படியே தலைகீழா தெரிய ஆரம்பிக்குது. இப்ப மிச்சுக்கு கண்டிப்பா ஏதோ தப்பா இருக்குது அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்ம் ஆகுது. ஏன் அப்படின்னா அந்த ரூம்ல மத்த எதுவுமே பிளர்ரா தெரியல, மத்த எதுவுமே தலைகீழா தெரியல, அந்த லேம்ப் மட்டும் தான் அப்படி தெரியுது. இவரு அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது சில நிமிடங்கள் கழிச்சு வெளியே போயிருந்த அவருடைய மனைவி மற்றும் குழந்தைகள் உள்ள வராங்க. ஆனா மிச் தனக்கு நடந்த இந்த வித்தியாசமான நிகழ்வை பத்தி, இந்த லேம்பை பத்தி தன்னுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஃபர்ஸ்ட் இது என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், அதுக்கப்புறமா நம்மளுடைய ஒய்ஃப் கிட்ட சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ எப்பவும் போல தன்னுடைய ஃபேமிலி கூட பேக் யார்ட்ல போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்து உட்கார்ந்து டின்னர் சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாருமே தூங்குறதுக்காக ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற பெட்ரூமுக்கு போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே எல்லாருமே தூங்கிடுறாங்க. ஆனா மிச் மட்டும் பெட்ல படுத்துட்டு மேல பார்த்தபடி அந்த லேம்பை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு. சடனா எந்திரிச்சு யாருக்குமே தெரியாம பெட்ரூம்ல இருந்து வெளியே வந்து கீழே ஹாலுக்கு வந்து அந்த சோஃபால உட்கார்ந்து அந்த லேம்பை வெறிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அடுத்த பல மணி நேரங்களுக்கு அப்படியே உட்கார்ந்தபடி அந்த லேம்பை பார்த்துட்டே இருக்காரு. இப்ப அந்த லேம்ப் அப்படியே உருகிற மாதிரி, தலைகீழா இருக்கிற மாதிரி, பிளர்ரா இருக்கிற மாதிரி நொடிக்கு ஒரு முறை மாறிட்டே இருந்திருக்கு. மிச்சும் அதை பார்த்துட்டே இருக்காரு. அடுத்த நாள் காலையில கைலா பெட்ரூம்ல இருந்து எந்திரிச்சு கீழே வந்து பாக்குறாங்க. அங்க மிச் சோஃபால படுத்து தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து பக்கத்துல போறாங்க. தூங்கிட்டு இருந்த மிச்ச எழுப்பி பாக்குறாங்க. மிச்சும் மெல்லமா எந்திரிக்கிறாரு. என்னாச்சு, எதனால இங்க படுத்துட்டீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப மிச் எந்திரிச்ச உடனே முதல்ல அந்த லேம்பை தான் பாக்குறாரு. ஆனா அப்பவுமே அந்த லேம்ப் பிளர்ரா தான் இருந்திருக்கு. மிச் அப்பவுமே தன்னுடைய மனைவி கிட்ட அந்த லேம்பை பத்தி சொல்லல. ஒன்னும் இல்ல, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் இன்னைக்கு ஆபீஸ் போகல அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா மிச் அடுத்த 3 நாட்களுக்கு ஆபீஸ் போகல. அதற்கு பதிலா எல்லா நேரமுமே அந்த சோஃபால உட்கார்ந்தபடி அந்த லேம்பை பார்த்தபடியே இருந்திருக்காரு. இத கைலா கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. மிச்சுடைய இந்த ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியரை பார்த்து உங்களுக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா மிச் அப்பவுமே அந்த லேம்பை பத்தி சொல்லவே இல்லை. இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை, அதான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருந்திருக்காரு. அதற்கு கைலாவோ அப்படின்னா நீங்க உடனடியா டாக்டர் கிட்ட போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மிச்சோ இல்ல எனக்கு சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்காரு. இப்படியே நேரம் போக போக அந்த லேம்பை பார்த்துட்டு இருந்த மிச் அந்த லேம்ப் தலைகீழா இருக்கிற மாதிரி, பிளர்ரா இருக்கிற மாதிரி, உருகிற மாதிரி இருக்கிறத பார்த்து ஒரு கட்டத்துல கைலா கேட்கிற கேள்விகளுக்கு ஆன்சர் கூட பண்ணாத அளவுக்கு போயிடுறாரு. சுத்தமா ரெஸ்பான்ஸே இல்லாம போக ஆரம்பிக்கிறாரு. உடனடியா கைலா டாக்டருக்கு போன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்படி கைலா டாக்டர் கிட்ட தன்னுடைய ஹஸ்பண்டுடைய ஸ்ட்ரேஞ்சான இந்த பிஹேவியரை சொல்லிட்டு இருக்கும் பொழுது இப்ப மிச்சுக்கு அவர் பார்த்துட்டு இருந்த அந்த லேம்ப் அப்படியே பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. அந்த ரூமுடைய அளவுக்கு இப்ப அந்த லேம்ப் அவருக்கு பெருசா தெரியுது. இப்ப அவரால் அங்க பார்க்க முடிஞ்சது எல்லாமே அந்த லேம்ப் ஒன்ன மட்டும்தான்.
அப்படி பெருசா இருந்த அந்த லேம்பை பார்த்துட்டு இருந்த அதே சமயத்துல இப்போ அவருக்கு ஏதோ வாய்ஸஸ் கேட்க ஆரம்பிக்குது. தனக்கு கொஞ்சம் தூரத்துல இருந்து யாரோ கத்துற மாதிரியான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்ப அப்படியே அவருடைய தலைக்குள்ள ஏதோ ஒரு வலி ஏற்பட ஆரம்பிக்குது. அப்ப சடனா தன்னுடைய கண்ணை திறக்கிறாரு. அப்ப அவருக்கு முன்னாடி நிறைய பேரு நடந்து போயிட்டு இருக்காங்க. அவரு ஒரு பெரிய பில்டிங்க்கு பக்கத்துல உட்கார்ந்து இருக்காரு. அந்த பெரிய பில்டிங் லூசியானால அவரு படிச்ச அவருடைய காலேஜ் பில்டிங் தான். இப்போ கீழே உட்கார்ந்துட்டு இருந்த இவரை சுத்தியுமே நிறைய பேர் நின்னுட்டு இவரை ரொம்பவே ஆச்சரியமா வியந்து பார்த்துட்டு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. மிச்சுக்கு என்ன நடக்குது அப்படின்னே புரியல. இப்போ மிச் நம்ம எப்படி இங்க வந்தோம், கைலா மற்றும் குழந்தைகள் எங்க அப்படின்னு அந்த கூட்டத்துல திரும்பி தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா தன்னுடைய மனைவி எங்க, தன்னுடைய குழந்தைகள் எங்க அப்படின்னு அவரு அங்கிருந்தவங்களை கேட்கறதுக்கு முன்னாடி தூரத்துல இருந்து ஒரு போலீஸ் ஆபீசர் ஓடி வந்து அவரை தூக்கிட்டு போறாரு. அப்படி தூக்கிட்டு போய் அங்கிருந்த போலீஸ் கார்ல அவரை உட்கார வச்சு வேகமா அங்கிருந்து அந்த போலீஸ் காரை ஓட்டிட்டு போறாரு. இப்போ அந்த போலீஸ் கார்ல பின்னாடி உட்கார்ந்துட்டு போன மிச், என்னாச்சு, என்னை எங்க கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த போலீஸ் ஆபீசர், நீங்க ஃபுட்பால் விளையாண்டு இருந்தீங்க, அப்போ உங்களுடைய தலையில பலமா அடிபட்டுருச்சு. அப்படி நீங்க கீழே விழுகும் பொழுதும் உங்களுடைய தலை தரையில ரொம்பவே பலமா மோதிருச்சு, உடனே நீங்க மயக்கம் போட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே மிச், சரி ஓகே, என்னுடைய மனைவி கைலா மற்றும் என்னுடைய குழந்தைகள் எங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு அந்த ஆபீசரோ, இல்ல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் மிச்சுக்கு என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது கிளிக் ஆகுது. அவரு பார்த்த லேம்ப் உண்மை கிடையாது. அவருடைய ஒய்ஃப், அவருடைய பெண் குழந்தை, அவருடைய ஆண் குழந்தை, அவரு கடந்த 10 வருடங்களா வாழ்ந்த அவருடைய என்டையர் லைஃப் எதுவுமே உண்மை கிடையாது. இது எல்லாமே அவருக்கு அடிபட்டு மயக்கமடைஞ்சு மறுபடியும் கண் முழிக்கிற அந்த சின்ன கேப்ல நடந்த ஹாலுசினேஷன். ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகப்படுறாரு. அங்க பிசிக்கலா முழுவதுமா ரெக்கவர் ஆகுறாரு. ஆனா அப்படி ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறமா மிச் ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆகுறாரு. தன்னுடைய ஃபேமிலி, தான் 10 வருடங்களா வாழ்ந்த தன்னுடைய ஃபேமிலியை நினைச்சு சடனா அவங்க இல்லாம போனது அவரால் தாங்க முடியல. அதிலிருந்து அவரால் வெளியே வரவே முடியல. ஈவன் அது எல்லாமே அவருடைய ஹாலுசினேஷன் அப்படின்னாலுமே அவருடைய மூளை அது எல்லாமே உண்மை அப்படிங்கிற மாதிரி தான் அவரை நம்ப வச்சிருந்துச்சு. அவர் உண்மையாவே 10 வருடங்கள் வாழ்ந்த மாதிரி தான் அவருக்கு இருந்திருக்கு. இப்போ தன்னுடைய மனைவிய, தன்னுடைய அன்பு குழந்தைகளை இழந்த மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அதிலிருந்து அவரால் சுத்தமா வெளியே வரவே முடியல. அதிலிருந்து வெளிவரதுக்கு அப்படின்னே ரொம்பவே இன்டென்ஸான மென்டல் ட்ரீட்மெண்ட் வழங்கப்பட்டுச்சு. அதற்கு பிறகு சில மாதங்கள் கழிச்சு அப்பப்போ மிச்சுடைய கனவுல அவருடைய மகனுடைய உருவம் மாதிரி ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி வந்துட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுல தன்னுடைய மகனுக்கு இப்ப 5 வருடங்கள் ஆகிருச்சு அப்படின்னும், அப்படி வரும்பொழுது தன்னுடைய மகன் தன்கிட்ட ஏதோ பேசுவான் அப்படின்னும், ஆனா அவன் என்ன பேசுறான் அப்படிங்கிறது தனக்கு புரியல அப்படின்னு சொல்லியிருக்காரு. SD இன்வெஸ்டிகேட்டர்ஸ் இந்த கேஸ் எப்படி இருந்துச்சு? இந்த ரொம்பவே டிஃப்ரெண்டான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காம ஒரு ஷேர் பண்ணிருங்க. ஆல்சோ இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்து என்ன? நீங்க இப்படி ஒரு எண்டிங் வரும் அப்படின்னு நினைச்சீங்களா? இப்படி ஒரு ட்விஸ்ட் வரும் அப்படின்னு நினைச்சீங்களா? நம்மளுடைய மூளை எப்படி செயல்படுது பாத்தீங்களா? நம்மளுடைய மூளை தான் நம்மளுக்கு எல்லா நினைவுகளையுமே தருது. இப்படியான ஒரு நினைவுகளை தந்து நம்ம வாழ்ந்த மாதிரியே காமிச்சிருக்கு. இந்த கேஸ் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. அதுவும் நம்மளுடைய பிரெயினை நினைச்சா எனக்கு கூஸ் பம்ப்ஸா இருக்கு. நினைச்சாலே கற்பனைக்கு எட்டாத இனிமே எத்தனையோ விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது புரிய வருது. 10 வருடங்களா வாழ்ந்த தன்னுடைய ஃபேமிலியை சடனா காணாம போக வச்ச மிச்சுடைய பிரெயின், அப்ப மிச்சுக்கு எப்படியான ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும்? அவரை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.